லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 33 அதிகாரம் வரையுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 31 அதிகாரத்திலே இதோ யூதாவின் கோத்திரத்தில் உருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அதே விதமாக இன்னொரு மனிதனையும் அகிசாமைக்கின் குமாரனாகிய அகோலியாலையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி ஆசரிப்பு கூடாரத்திற்காக சில வேலைகளை செய்யும்படியாக இதோ வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு அவர்களை இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவ ஆவியானவரே அவர் ஞானத்தை அருளுகிறவர். அவர் நம்மோடு இருப்பாரானால் எல்லா காரியங்களிலும் எப்படி செயல்பட வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உலக வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நடத்துவார். சத்தியத்தை நோக்கி நடத்துகிறவர் நம்மோடு இருப்பார். தொடர்ந்து மோசையிடம் தேவனாய் கர்த்தர் மலையில் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளின் சாட்சி 2 பலகைகளை ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய கற்பனைகள் எழுதப்படுகிறது. ஓய்வு நாளை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் விளக்குகிறார். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் ஆண்டவர் சமூகத்திலே ஓய்ந்திருக்க வேண்டும். தொடர்ந்து 32வது அதிகாரத்திலே மோசே மலையிலிருந்து வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியவும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இதோ எகிப்து தேசத்திலிருந்து மோசே அழைத்து வந்தான் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் மோசே அனுப்பினதான கர்த்தரை அவர்கள் மறந்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களோடு வருகிறார், அக்னி ஸ்தம்பத்திலே மேக ஸ்தம்பத்திலே அவர்களோடு வருகிறார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் என்பதையெல்லாம் மறந்து போனார்கள். மோசேதான் அப்படி செய்தான் என்று சொல்லி வர தாமதிப்பதினால் இப்பொழுது அவர்களுக்கு வேறு தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லி அங்கே தங்களது ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து அங்கே ஆரோன் பொன் கன்றுக்குட்டி உண்டாக்கி விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த பொன் கன்றுக்குட்டி முன்பதாக அவர்கள் ஆபாசமாய் நடனமாடி இதோ அவர்கள் விளையாட எழுந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருவருக்கத்தக்க இந்த காரியங்கள். ஒருவேளை ஆண்டவர் 10 கற்பனைகளை இன்னும் இஸ்ரேல் ஜனங்களிடம் இருந்து மோசே மூலமாக சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஒரு வழிபாடு வேண்டாம் என்று சொல்லி அந்த கற்பனைகளின் மூலமாக எச்சரிப்பு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஆதி முதற்கொண்டே மனுஷனை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டே தேவன் அவர்களோடு இடைபடுகிறவர். இதோ அந்நிய காரியங்களை வெறுக்க வேண்டும், சத்துருடைய கிரியைகளை வெறுக்க வேண்டும், சத்துரின் மூலமாக அவர்களான காரியங்களை வெறுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தாமே அவர்களுக்கு கற்றுத்தருகிறவர். ஆனால் அந்த கட்டளை மீறினபடியால் அவர்கள் மீது சாபங்கள் கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் மாறிவிட்டதினால் மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். மோசேயின் மன்றாட்டுக்கு தேவன் இறங்கி செவி கொடுக்கும் நிகழ்ச்சி தேவன் தமது உண்மையான ஊழியரின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார் என்பதையும் அப்படி மீட்பின் திட்டத்திலும் தீர்மானத்திலும் அவர்கள் பங்கு கொள்ள அனுமதிக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நமக்காக இறங்குகிறார், பாவங்களுக்கு மன்னிப்பு தருகிறார். ஆனாலும் பாவங்களுடைய தண்டனை இங்கே கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையோடு பேசின காரியங்கள் எல்லாம் 33 அதிகாரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆண்டவராய் தேவன் மோசையை அழைத்து, இதோ இது ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் அவர்களோடு வருவதில்லை, தூதனை வேண்டுமானால் அனுப்புகிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிற காரியத்தையும் இது தேவ சமூகத்திலே
மோசே பரிந்து பேசி கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களுக்கு அந்த கிருபை பெற்றுக்கொள்கிறதையும் குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமையை மோசே காணுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைபடுவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய ஆசீர்வாதத்தை மகிமையை அருளி செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.